ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய 5th மந்த் வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து இந்த வளைகாப்பு சீமந்தம் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. எனக்கு ஆக்சுவலி அதோடைய மீனிங் எனக்கு புரியல. வளைகாப்புனாலும் சீமந்தமானாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் நிறைய பேர் வந்து செகண்ட் பேபிக்கு எதுக்கு வளைகாப்பு அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இது வந்து எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. அண்ட் பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி இது ஃபஸ்ட்டு பேபியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. சிஸ்டர்லாம் மட்டும் கிடையாது, எங்கள் சொந்தக்காரங்க, எங்களுடைய அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இதை வந்து ஒரு ஃபஸ்ட் பேபியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேபியோ செகண்ட் பேபியோ எல்லாமே ஒன்று தானே. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து 5th மந்த் சீமந்தம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நாத்தனார் வந்து அவங்க முறைக்கு செய்கிறாங்க. உங்கள் லாங்குவேஜில் வளைகாப்போ சீமந்தமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வேலையெல்லாம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த பந்திக்கு டேபிள் சேர் இதெல்லாம் எடுத்து வந்து இறக்கிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அத்தை பூஜை வேலை, அதுக்கப்புறம் இந்த நலங்க வைக்கிறதுக்கு மணலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கீழே. நான் குளிச்சுட்டு கீழே போகணும். இன்றைக்கி நான் வந்து வேர் பண்ண போகிற சாரீ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ப்ளவுஸு. இது ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ. இது எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்தது, பெரிய நாத்தனார். ஸோ ஆக்சுவலாக கலர் சூஸ் பண்ணது, செலக்ட் பண்ணது எல்லாமே நான் தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் இது க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைர ஊசி டைப்பில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இது பியூர் சில்க் சாரீ. ஸோ இந்த சாரீ நான் கட்டிட்டு இன்னும் எனக்கு ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது, ஹேர் ப்ரிப்ரேஷன்லாம். ஆக்சுவலாக வந்து மேக்கப்புக்கெலாம் நான் எதுவும் சொல்லலை, நானே சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே தான் ஹேர் டூவும் பண்ண போகிறேன். முன்னாடி பண்ணிவிடுவேன், பின்னாடி மட்டும் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். ஸோ நான் இதை கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வீட்டில் சமைக்கலை, ஏன்னா நிறைய வேலை இருக்குது அப்படின்றதுனால ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க காலையிலேயே. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன். செம்மையாக பசிக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னே பசியோடு தான் எந்திரிக்கிறேன். அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. எப்பயுமே எந்திரிச்சோன்னே நட்ஸ் குடிப்பேன். இன்றைக்கி வந்து வேலையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நட் ஷேக் போட முடியல. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டில் இறங்கிடலான்னு சொல்லிவிட்டு நான் பூரி சாப்பிட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக இட்லி பூரி வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு பூரி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு க்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி மேக்கப் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டா வேலை நடக்காதுன்னு, ஏன்னா இப்போ உனக்கு எப்படியும் ஹேர் காஞ்சாதானே உனக்கு வேலையே, அதுக்குள்ளே அதனால தான் சாப்பிட சொன்னேன். ஆமாம், ஆக்சுவலாக நான் சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்டாவே அப்படியே மயக்கமாக வருது, தூக்கம் வருது. அதனால வேணாங்க, எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னேன். ஐயோ சாப்பிடாம மட்டும் நீ எந்த வேலையும் செய்கிறாத, ஒரு 5-10 நிமிஷத்துக்கு தான் அந்த ஒரு இது ட்ரௌசினஸ் இருக்கும், அதனால நீ சாப்பிட்ற அப்படின்னாரு. உண்மையிலே ஒரு வாய் வச்சோம்னா ஐயோ அம்மாவில் பசிக்கிறதில்ல நமக்கு, அதுவே நமக்கு தெரில. இன்னொன்று என்னென்னா, இப்போது அடுத்து நீ மேக்கப் பண்ணலாம் உட்காந்தீங்கன்னா அது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் சாலிடாக போயிடும். அப்புறம் வந்து அவசரம் போய் உட்கார வைப்பாங்க. அப்படியே காலையில் பிரேக். ஆனால் ஒன்ஸ் நான் வந்து சாரி கட்டிட்டேன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். அதனால தான் சரி யோசிச்சு சரி சாப்பிட்டுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். கரெக்ட். சரி சாப்பிட்டு வர, நீங்கள் சாப்பிடுங்க. ஃபங்க்ஷன் மாடியில் தான் வைக்கிறதா பிளான் வச்சுருந்தோம். வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது, அனல் வீசிக்கிட்டே இருந்துச்சு. சரி நம்ம பார்க்கிங்லேயே வச்சிடலான்னு சொல்லி ஒரு பேக் ட்ராப் மட்டும் செட் பண்ணி நானாக தான் இந்த டிசைன் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்தது. ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த 5th மந்த் ஃபுல்லாகவே வந்து என்னோடய பெரிய அக்கா தான் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு இந்த பூவு ஜடை மாலை வேறு லெவலில் இருந்துச்சு. அது போடும்போது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருந்தது. அண்ட் சாப்பாடுமே வந்து அவங்க ஆர்டர் தான் கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். அங்கேருந்து செஞ்சு அப்புறம் நிறைய பாத்திரம்லாம் தேவைப்படும், அதை கொண்டு இங்கே வரணும், கொண்டு வரக்குள்ளே ஆறிடும். ஸோ அதனால் வந்து ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே சொன்னோம். சரி அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த 5 வகை சாப்பாடும் பிரியாணியும் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு. அது ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தானே, மேக்கப்லாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஹேர்டு மட்டும் என்னோடய சிஸ்டரும் அப்புறம் என்னோடய சித்தி பொண்ணு இன்னொரு சிஸ்டரும் வந்து ஹேர்டு நாங்கள் பண்ணி விட்றோன்னு ஒரு சிம்பிளான ஒரு ஹேர்டு பண்ணி விட்றேன்னு சொன்னாங்க. எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் நமக்கு டைமே பத்தாது. அது ஜென்ஸுக்கு இல்லை, லேடிஸ்க்கு தான் அது பொருந்தும். ஏன்னா அவங்க ரொம்ப ஏர்லியாக எந்திரிச்சு கிளம்புனாங்க. அப்புறம் எல்லாருமே டைமுக்கு வந்து எல்லாமே சூப்பராக கிளம்புனாங்க. ஆனால் டைம் பத்தவே இல்லை.
ஒரு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் லேட்டானா திருப்பி ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு தான் உட்கார்ற மாரி ஆயிடும். ஏன்னா அந்த எமகண்டம் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்ட்டா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பர்ஃபெக்ட்டா அதாவது டைம் வச்சுன்னு ஓடுறாங்க பாருங்க. கரெக்ட்டா போய் உட்காந்தாச்சு. லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள்னு சொல்லுவாங்க. அது என் லைஃப்பில் வந்து உண்மையாகவே அது ரொம்ப அன்பிரெடிக்டபிளாக தான் இருக்குது. இதெல்லாம் எங்களோட பிளான்லேயே இல்லை. லைஃப் அப்படியே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 15 வருஷத்தை ரிவர்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே. நீங்கள் என்ன புது பொண்ணு புது பையன் மாதிரி உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு இருக்கே, அது எங்கேன்னு தானே பார்க்குறீங்க? நேற்று வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போனாங்க. அதாவது 10வது படிக்கிறாங்க இல்லையா, ஸ்கூலில் வந்து இதுதான் லாஸ்ட்டு ட்ரிப்பு. 10த்தில் வந்து வேறு எதுவும் ட்ரிப்பு கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் ட்ரிப் மாதிரி. விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து வயலில் வந்து நாற்று நடுறாங்க, எப்படி இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்ம் சலான்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. போயிட்டு வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டு வந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதே பெரிய டவுட்டாக தான் இருந்துச்சு. வேண்டான்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது என் ஒய்ஃப் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய ரீசன் இருக்குது. அவங்க ஹெல்த் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க. அதனால் பயங்கர லைஃபே கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது எதுவுமே உங்கள்கிட்ட நான் இப்போதைக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ ஜென்ரலாகவே நாங்கள் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்த யாரையும் நோகடிக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தணுன்ற மாதிரியான விஷயம் எப்போவுமே ஷேர் பண்ணதில்லை. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நல்ல விஷயங்கள், சந்தோஷமான தருணங்களை மட்டும்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்து வந்ததுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சுன்றதை கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம். இப்போவும் இந்த நிமிஷமும் அவங்க வந்து ஒரு கடுமையான சூழ்நிலை எதிர்கொண்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க ஃபேஸில் வந்து ஒரு நாளும் காமிச்சதே கிடையாது. எங்கள் ஃபேமிலியே எல்லாருமே வந்து அவங்கள பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து கடவுள் பார்த்துப்பாரு அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, இந்த குழந்தை நல்லபடியாக அவங்க பெற்றெடுக்கணும்னு. ஓகே, நம்ம மூடு மாற்றோம். கொஞ்சம் ஹாப்பியான விஷயம்லாம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து 5th மந்த் வந்து எங்கள் அக்கா பண்ணுறாங்க. 7th மந்த் வந்து என்னோடய தங்கச்சி பண்ண போகிறாங்க. அப்புறம் நடுவில் வந்து அவங்க சிஸ்டர் லீவ்லேருந்து அதாவது ஒய்ஃபோட சிஸ்டர் லீவில் வராங்க. அவங்க வந்து ஒரு சீமந்தம் பண்ண போகிறாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் வந்து புட்லூர் கோயில் போயிட்டு அங்கே வந்து சிம்பிளாக ஒரு சீமந்தம் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பிளான் வச்சுருக்கோம். ஸோ கடவுள் என்ன பிளான் வச்சுருக்காரோ அதுபடி நடத்த வேண்டியதுதான். என்னடா வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்னென்னா நிறைய விஷயம் நான் தான் கவர் பண்ணுவேன். என்னை வந்து அங்கே உட்கார வச்சுட்டாங்க. அதனால் ஷூட் பண்ணுறக்கு ஆள் இல்லை. ஆனால் இருந்தாலுமே இது ஒரு பெரிய வீடியோ தான். ஒரு 1 மணி நேரம் வீடியோ. ஏன்னா எல்லாருமே ஒரு சடங்கு பண்ணுறது வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். ஆனால் அத்தனை ப்ரொசீஜர் இருக்குது. நான் ரொம்ப கிரிட்டுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிறிஸ்பாக வந்து அதை எடிட் பண்ணதுனால உங்களுக்கு டக்குன்னு போனதுனால ஒரு வீடியோ ரொம்ப சின்னதாகிருச்சு. தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி பட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம்
The next day. 5th மந்த் சீமந்தம் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. உங்கள் லாங்குவேஜில் வளைகாப்பா? ஓகே, வளைகாப்பு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. எங்கள் பெரிய நாத்தனார் தான் எனக்கு இந்த வளைகாப்பு பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து வளைகாப்பே வேணான்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து நான் செய்வேன், என்னோடய முறைக்கு நான் செய்வேன். என் நாத்தனாராக இருக்கட்டும், என் சின்ன நாத்தனாராக இருக்கட்டும், எங்கள் அம்மா சைடாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து அது ஃபஸ்ட்டு குழந்தைய எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணாங்களோ, சேம் லைக் இந்த செகண்ட் பேபிக்கும் அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுறாங்க. என்னை விட அவங்க ரொம்ப ஹார்ட் வெல்கம் கொடுத்துட்ருக்காங்க இந்த பேபிக்கு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து எதுக்கு 2வது குழந்தைக்கெலாம் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்லாம் கேட்பீங்க. எனக்கு எங்கள் வீட்டில் அவங்க முறையை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பேபியாக இருந்தானே செகண்ட் பேபியாக இருந்தானே 2 குழந்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு தாய் சுமந்து கஷ்டப்பட்டு தான் பெற்கிறாங்க. ஸோ 2த்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைப்பேன். எத்தனை பேர் இதை வந்து உண்மைன்னு சொல்கிறீங்க, இல்லை அது ஒர்த்து தான் அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். ஏன்னா வந்து ஏன் நான் வேணான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி கடவுளோட அருளால், ஏன்னா எனக்கு நான் இந்த குழந்தைய சுமக்கிறேன்னா ஒருத்தரோட ப்ரேயர் மட்டும் கிடையாது, என்னோடய ஃபேமிலி இருக்க எல்லாரோட ப்ரேயரும் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்ல முடியாது. அழகான ஒரு குழந்தைய நான் பெற்றெடுத்துட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை நான் சொல்வேன். நான் வந்து வெளியில் பார்க்க ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நானும் டே பை டே வந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இல்லை, அதுதான் அந்த காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல விரும்பலை. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலிஸ் என்ன நினைக்கிறத விட என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் யாரை ரோட்டில் பார்த்தாலும் அவங்க எனக்கு சொல்கிறது வந்து ஏதோ என் கூட ரொம்ப வருஷம் பழகின மாதிரியே பேசுகிறது. அதுக்கப்புறம் நீ நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கணும், நான் அதுக்காக காத்துட்ருக்கேன், எத்தனை பேர் தெரியுமா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் எவ்வளோ பிளஸ்டுன்னு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்போல்லாம். ஸோ இவங்களுடைய அத்தனை பேரோடைய ஆசீர்வாதத்தாலையும் என் ஃபேமிலியோட அந்த ப்ரேயர்ஸ்னாலையும் கண்டிப்பாக நான் சுமக்கிற இந்த குழந்தை ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக வெளியில் வரும். அந்த குழந்தைய பெற்றெடுத்துட்டு கண்டிப்பாக நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொல்லி நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. நம்ம ஹாப்பியாகவே போயிடலாம். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் சந்தோஷமாக தான் இந்த குழந்தைய சுமக்கிறேன். இந்த என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் இந்த 5th மந்த் செலிப்ரேஷன் பண்ண உடனே எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம முதல் படியை தாண்டியாச்சு, இன்னும் அடுத்தடுத்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், இன்னும் ஒரு 3-4 மாதம் தானே, குழந்தைய அழகாக பெற்றெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகிருக்கு. அதான் சீமந்தெல்லாம் எதுக்கு பண்ணுவாங்கன்னு யோசிச்சா அப்படி தான் நமக்குள்ளே ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வருது. அந்த நலங்கு வைக்கும் போது, அந்த வளையல் போடும்போது, அந்த சந்தோஷத்துக்கெலாம் ஈடுனையே கிடையாது. எனக்கு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் நடந்து, மறந்தே போயிட்டேன். நான் நிறைய விஷயத்த மறந்து போயிட்டேன். ஸோ அதை இந்த கடவுள் இந்த நேரத்தில் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்து இவ்வளோ ரீகால் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என் மனசறிஞ்சு நான் யாருக்குமே நாங்கள் கெட்டது நினச்சது கிடையாது. நானாக இருக்கட்டும், என் ஃபேமிலியாக இருக்கட்டும், நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நினச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த கடவுள் எங்களை எந்த விதத்துலேயும் எங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து எனக்காக வேண்டுதல் பண்ணி அந்த வேண்டுதல் எல்லாமே ஒன்றா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். அண்ட் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எனக்கு கொடுத்ததுக்காக அந்த கடவுள்கிட்ட அண்ட் உங்களுக்காகவும் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் லைஃப்பில் எல்லார் லைஃப்லேயும் நல்லதே நடக்கணும். என்னை சுற்றி இருக்க எல்லார் லைஃப்லேயும் கடவுளே அவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது. ஏன்னா
அவங்க நல்லா இருந்தால் தான் அந்த நல்லா இருக்கிறத பார்த்தா தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்க கஷ்டப்பட்டுருந்தா அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்தோடனே உனக்கு நான் சீமந்தம் பண்ணுறேன்டி அப்படின்னு சொன்னா, ஏன்டி வேணாண்டி அதெல்லாம் அப்படின்னு. எனக்கும் ஹாப்பினஸ் இருக்குது. நீ 20 வயசில் மாசமாக இருக்கும்போது நான் 19 18 வயசு தான் எனக்கு உலகன்னா என்னன்னே தெரியாது. இப்போ நான் ஒரு 2 குழந்தைக்கு அம்மா. நான் உனக்கு பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, நான் பண்ணுறேன்டி அப்படின்னு. கூடவே என் தம்பி ஒய்ஃபும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருக்காங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ ஆர்வமாக, அதே மாதிரி சின்ன நான் 7th month பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பேர் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுல அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளே நம்ம நினைப்போம்ல, நமக்காக யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிற இந்த தருணத்தில் எனக்கு கடவுள் உணர்த்துறது என்ன தெரியுமா, உனக்காக எவ்வளோ பேர் உன்னை சுற்றி இருக்காங்க நல்லவங்க அப்படின்றது மட்டும்தான். ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் பொண்ணு மாதிரியும் இந்த வயிற்றில் இருக்க குழந்தையும் அவங்க அழகாக வளர்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ என்னை விஷ் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, இந்த குழந்தைய நான் ஆரோக்கியமாக முழுமையாக நான் பெற்று எடுத்து நான் அவங்க முன்னாடி அந்த குழந்தைய வச்சு வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.